ரஷ்யா, அமெரிக்கா. இவங்க 2 பேத்துக்குள்ள ஆர்ம்ஸ் ரேஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணா கொஞ்சம் கூட குறையல. இப்ப திரும்பவும் ரஷ்யா ஒரு மிசைல் சோதனை பண்ணியிருந்துக்கிறாங்க. ரஷ்யாவோட ஆர்ம்ஸ்பர்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய யாஷின்ற பகுதியில வந்து பண்ணா சோதனை பண்ணியிருந்திருக்காங்க. அது ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கு. ஏன்னா வெடிச்சிருந்திருக்கு. நடுவானத்திலே ஒரு 300 மீட்டர் உயரம் போனோனே 200லேருந்து 300 மீட்டர் உயரம் போனோனே வெடிச்சிருந்திருக்கு. லோக்கல் சோர்சஸ் அந்த வீடியோ பதிவு வந்து ரிலீஸ் பண்ணும்போது, அந்த வெடிக்கும்போது பர்பிள் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் மாரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புகை மூட்டமா இருந்துச்சு அப்படிங்கிறது போல கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இத வச்சு பல அனலிஸ்ட்டோட கருத்துக்கள் இருக்கும் இல்லையா? என்ன நடந்தது? ஏது நடந்ததுன்னு அவங்கவங்களோட வியூகங்கள் குடுப்பாங்க இல்லையா? இதுல குறிப்பா மேற்கு தரப்புலருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, UR-100N அப்படிங்கிற இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலா இருக்கக்கூடும். கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் மிசைல். அவங்ராட் ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிளும் இதுல இருந்திருக்கலாம். ரஷ்யா சோதனை பண்ணும்போது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல கருத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் இது போல ஆயுதங்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அடுத்த ஜெனரேஷனை ஆள போறாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெப்பன் ரூல்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லையா? ஸோ இந்த ஒரு போட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் பவர் போட்டிக்காக இந்த ஆர்ம்ஸ் ரேஸ்ங்கிறது துளி கூட கம்மி ஆகல அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். பார்ப்போம். இந்த எஸ்கலேஷன் இனி எந்த அளவுக்கு போகுது, ஆர்ம்ஸ் ரேஸ் என்னைக்கு முடிவடைய போகுதுன்னு. ஏன்னா ஆர்ம்ஸ் ரேஸ் முடியிற வரைக்கும் இந்த பதட்டம், பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா சண்டைகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். யார்கிட்ட ஆர்ம்ஸ் ரேஸ் இல்ல யார்கிட்ட சுப்பீரியாரிட்டி இருக்கோ அவங்க தான் ஆளுமை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்படி இருக்க சமயத்துல கருங்கடல்ல அசம்பாவிதங்கள். ஃபர்ஸ்ட் ரஷ்யா மேல ரஷ்யாவோட டேங்கர்ஸ் இந்த ஆயில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டேங்கர்ஸ் மேல சாங்ஷன் போட்டிருந்தாங்க. கெய்ரியோஸ் அப்படின்ற ஒரு டேங்கர். ஸோ அந்த டேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ் ஸ்ட்ரெய்ட்ல போகும்போது வந்து பண்ணா டேமேஜ் ஆயிருச்சு. இனிஷியலா 28 நவம்பர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்ணி வெடியில சிக்கி வெடிச்சிருச்சு. இதா ஆயிருந்திருக்கும். அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா இப்ப திருப்பி 2வது டேங்கர் விராட். அந்த டேங்கர் அதே போல பாஸ்பரஸ் இந்த கருங்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெடிச்சிருந்திருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய க்ரூ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்மரைன் மாரி இந்த அன்மேன்ட் சர்ஃபேஸ் மிசைல் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, முட்டி வெடிச்சிருச்சு அப்படிங்கிறது போல ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இத்தன நாளா நேவல் அசெட்ஸ் மேல அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இது போல டேங்கர்ஸ் மேல அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, கருங்கடல்ல பதட்டம் அதிகரிச்சிருக்கா? உக்ரைன் இந்த பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கலேட் பண்றதுக்கான வேலைகள் அனைத்தையும் சீரும் சிறப்புமா செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ரஷ்யாவோட கப்பல்கள் மேல தாக்குதுன்னா, அப்புறம் ரஷ்யாவும் மத்த டிரான்ஸ்போர்ட் கப்பல்கள் மேல தாக்குறாங்க அப்படின்னா, இந்த கருங்கடல்ல இன்னும் என்ன மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும்? ஸோ அது ஒரு யுத்தமா வந்துருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த கருங்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வேற நாடு ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா, ஸோ அந்த நாடு எஸ்கலேஷன் அப்படிங்கிறது போல கருங்கடல்ல யுத்தம் திரும்பி வெடிச்சிருமா? அப்படின்ற பதட்டங்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது போல வரும்போது, ரஷ்யா அவங்களோட தொழில்நுட்பம், குறிப்பா இந்த ஷாஹிட் ட்ரோன்கள். ஸோ அந்த ஷாஹிட் ட்ரோன்கள்ல என்ன மாரியான டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க, எப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷாஹிட் ட்ரோன்கள்ல ரேடியோ மாடம்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சர்றாங்க. இந்த ஷாஹிட் ட்ரோன்கள், ஜீப்ரா ட்ரோன்கள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது போல இப்போ அவங்க ரேடியோ கம்யூனிகேஷனுக்கு ஏத்த மாரியான மோடம்ஸ இன்ஸ்டால் பண்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு நெட்வொர்க் மாரி ஃபார்ம் ஆயிக்குது. ஸோ ரியல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு FPV ட்ரோன் மாரி இது வேலை செய்யுது. ஒரு ஆப்பரேட்டர் முதல்ல வந்து ஒரு லொகேஷன செட் பண்ணி, அந்த லொகேஷன ஏவி விடணும் ட்ரோன்கள். இந்த போல ட்ரோன்கள்லாம் லாங் ரேஞ்ச் இருக்கனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் விழுந்து வெடிக்கும். ஆனா இப்போ இந்த ரேடியோ கம்யூனிகேஷன்ல இருக்கிறதுனால, ஒரு சாகி ட்ரோன்கள் போகுதுன்னா, முன்னாடி ஜீப்ரா ட்ரோன்கள் போகுதுன்னா என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு, அந்த ஏரியால அட்டாக் பண்ணுமா, வேணாமா அப்படிங்கிறத, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஷாகி ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கும். இலக்கு அங்க தான் இருக்கா, இல்ல நகர்ந்துருச்சா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால, பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆப்பரேட்டர் ஆப்பரேட் பண்றதுனால, உதாரணத்துக்கு சொல்றேன். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம இந்த இத பார்த்துட்டு இருக்கனால, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய பார்த்துட்டு இருக்கறனால, ரெகுலரா பார்க்கக்கூடிய விஷயங்கள், அத சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பக்ரோஸ்க் பயில தாக்குதல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இப்படித்தான் அப்படின்னு இல்ல. ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய உதாரணம். பக்ரோஸ்க் பயில தாக்கணுன்றதுக்காக முதல்ல ஜீப்ரா ட்ரோன்கள் போகுது. அது சீப்பான ட்ரோன் இந்த தெர்மாகோல் ட்ரோன். ஸோ அது போகுது. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு இலக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுக்கு பக்கத்துல எப்படி சொல்லலாம்? மிர்னோகிராடோ, இல்ல அதுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த கொஸ்டான்டினிவ்கா கிட்டயோ வந்து ஒரு ஷாகி ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ட்ரோன் வந்து பக்ரோஸ்க் பயில ஒரு இலக்கு இருக்குதுப்பா, வந்து அடிங்க அப்படிங்கிறது போல கம்யூனிகேட் பண்ணி லொகேஷன குடுத்துட்டாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆப்பரேட்டர்
கொஸ்டான்டினோவ்கால் அடிக்க வேணாம் வாங்க அப்படிங்கிறது போல லைவா ஆப்ரேட் பண்ணி கொண்டு வந்து பக்ரோஸ்பேல விளை வைக்கலாம். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அட்வான்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க தொழில்நுட்பத்த. இதனால என்ன அப்படின்னா, ஹேக் பண்ண முடியாது. அதாவது சப்ரஸ் பண்ண முடியாது. எலக்ட்ரானிக் டிவைஸ யூஸ் பண்ணி இந்த சாகிட்டோன்கள செயலிழக்க முடியாத வைக்க முடியுமான்னு கேட்டா, அது முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் சைனாவோட மோடம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1300லேருந்து 1500 மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா யூஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய மோடம்ஸா இருந்துச்சு. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய ஃப்ரீக்வென்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம் மேடு செல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா தரப்பு வந்து ரெடி பண்ணி பொறுத்துறதுனால, பல பேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வேலை செய்யுது. இப்போ ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கும் பேண்ட். இப்போ வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஒரு ரேடியோ வேவ்ஸ வந்து பிளாக் பண்ணுதுன்னா, ஸ்விட்ச் பண்ணி வேற வேவ்ஸ்க்கு வந்து பண்ணா மாறிரும். ஸோ அப்படி மாறுறதுனால, அடுத்த வேவ அது வந்து எது என்ன வேவ் ஏதுங்கிறத சப்ரஸ் பண்றதுக்குள்ள பழைய வேவ்க்கு மாறிடும். இது போல ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. மல்டிபிள் வேவ்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு, இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 3200லேருந்து 3400 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒரு ஃப்ரீக்வென்சி நம்பர் ஒரு ரேடியோல சேனல் திருப்ப ஒருத்தங்க பேசுறத நம்ம கேட்டுக்குவோம் இல்லையா? அது போல தான். இப்ப சேனல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டியூன் பண்றதுனால, இப்போ டிவில வந்து ரிமோட்ல ஆட்டோ டியூனர்ன்னு போட்டு விட்டுட்டோம்னா, முன்னாடி இருந்துச்சு. இப்பலாம் எல்லாம் டிஷ் வந்துட்டனால அப்படி இல்ல. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டியூனர் ஆன் பண்ணி விட்டோம்னா, இந்த கேபிள் கனெக்ஷன்ல வந்து 1ஆம் நம்பர்ல இந்த சேனல், 2ஆம் நம்பர்ல இந்த சேனல், 3ஆம் நம்பர்ல இந்த சேனல் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அது இருக்கும். இல்லைன்னா நம்ம ஓட்டி விட்டோம்னா, இருக்கிற எல்லா சேனல் லைனா ஒரு சேனலா செட் ஆயிட்டு வரும் இல்லையா? பழைய நினைவுகள்லாம் வருது. ஸோ அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா செய்றாங்க. ஸோ இது போல இருக்கிறதுனால, பல்வேறு மெகாஹெர்ட்ஸ் வேரியன்ட்ஸ் 2700லேருந்து 2900 வரைக்கும் ஒரு ரேஞ்சு. ஸோ இது போல பல்வேறு மெகாஹெர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வேலை செய்றதுனால சப்ரஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க. அது இலக்க வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருது. 2வது இழப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இது போல அதிகமான இழப்புகள் ஷாகிட்ரோனோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இது ஒரு பேட் நியூஸா இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து கதறிட்டு இருக்காங்க. உக்ரைனோட மீடியாக்களும் இத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனோட அனலிஸ்ட் மிலிட்டரி தரப்பு வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்பு வந்து இது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சி அதுதான் நின்னு பேசும். அதுவும் ஈரானோட ஷாகிட் ட்ரோன்கள் எல்லாத்துக்குமே அப்கிரேடேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே மாடல் எல்லாத்துக்கும் பிளாட்ஃபார்ம்க்கு உதவியா இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்தது ஈரான் அப்படிங்கிறதுனால, ஈரான் புதுசா ஒரு போர ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. மிடில் ஈஸ்ட்ல பதட்டமுக்கு பஞ்சமே இல்ல அப்படின்னு கூட சொன்னோம் இல்லையா? ஈரானோட ராணுவம் தாங்க எங்கள அடிச்சுட்டாங்க. ஈரானோட ராணுவம் குர்திஷ் மிலிட்டன்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணிட்டாங்க. பிஜேஏகே அப்படிங்கிற ஒரு அமைப்பு. குர்திஷ் ஃப்ரீ லைஃப் பார்ட்டி அப்படிங்கிறது போல ஒரு மிலிட்டன்ட் அமைப்பு தான் அது. போராளிகளோட இது. ஸோ அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அப்புறம் மியூனிஷன் டிப்போ அதாவது ஆயுத கிடங்கு. இன்டெலிஜென்ஸ்னாலே தெரியும். உளவு வேலைகள் பார்க்கிறது இது போல விஷயங்கள். இவங்க இஸ்ரேலோட இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்குள்ள ஆப்பரேட் பண்றதுக்கெல்லாம் இவங்க உதவி இருப்பாங்க. ஸோ அதனால ஈரான் தக்க சமயத்துல பதிலடி குடுத்துட்டாங்க. பயங்கரமா அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. ஒரு அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் மல்டிபிள் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் பரவலா வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. குர்திஷ் மிலிட்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் பிஜேஏகே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஏங்க இந்த ஈராக் இருக்குல்லங்க, இந்த கேஸ் ஃபீல்டு வெடிச்சது இல்லையா? கொமார் கேஸ் ஃபீல்டு. அதுல ஈரானோட ட்ரோன்களோட உதிரி பாகங்கள் தாங்க கண்டுபிடிச்சோம். ஈரான் ஆரிஜின் ட்ரோன்கள் தாங்க அதுல வந்து விழுந்தது. இங்க அடிச்சதே ஈரான் தாங்க அப்படிங்கிறத விட இப்பவே இவங்க ஈரான் மேல குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆப்கானிஸ்தான் பேஸ் எங்களுக்கு குடுத்துரு. இல்ல தவறான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் இல்லையா? இப்ப அந்த சைடு அது பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து யார் வந்தாலும் விசாவே தரமாட்டோம். அப்படிங்கிற ஒரு சிட்டிசனா இருந்தாங்கன்னா விசா தரமாட்டோம் அப்படிங்கிற பல ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான விஷயங்கள் டைட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ குர்திஸ்தான் தரப்புல இருந்து என்ன பண்ணி இது போல ஒரு தாக்குதல். இது ஈரான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இல்ல ரெடி ஆகுறாங்களா? இந்த சைடு ஃபுல்லாவே. ஏன்னா சிரியாவோட தெற்கு பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு அட்டாக் நடந்திருக்கு. இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சிரியன் கவர்ன்மெண்ட் தான் எங்களுக்கு எகெயின்ஸ்டா இந்த ஹெச்டிஎஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் எங்களுக்கு எகெயின்ஸ்டா அங்க இருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சியாளர்கள், இந்த மிலிட்டன்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள தூண்டி விட்டு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு நாங்க எடுத்துக்குவோம். நீங்களே அட்டாக் பண்ணிட்டீங்கன்னு எடுத்துக்குவோம். பெய்ட் ஜெனின் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் நடந்தது. உயிரிழப்புகள், உயிர் சேதங்கள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தான் பண்ணிட்டீங்கன்னு நாங்க எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ சிரியாவோட தெற்கு பகுதியில அங்க ஓப்பன் ஆகும்போது,
இஸ்ரேல்னால அந்த சிரியாவோட தெற்கு பகுதியிலிருந்து ஈராக்கு போய் கனெக்ட் பண்ண முடியும். ஈராக்ல கனெக்ட் ஆகணும்னா, இது போல குர்திஸ் இருக்காங்க. ஏன்னா எஸ்டிஎஃப் இருக்காங்க இல்லையா? அந்த சிரியாவோட கிழக்கு பகுதிகள்ல எஸ்டிஎஃப் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போனாங்கன்னா, ஈராக் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல குர்திஸ்தான் மக்கள யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஈரான் மேல த்ரெட்டன் பண்ணிக்க முடியும். அட்டாக் பண்ண முடியும். ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பகுதியில எப்படி டெவலப் ஆக போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்க மிக மோசமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டனல் இருக்கு இல்லையா? அந்த டனலோட செக் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீரர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது, பெய்ட் ஜலாலா ஜலாலா. ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, செக் பாயிண்ட்ல வீரர் கேட்கும்போது ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் குடுக்காதனால, அவரு துப்பாக்கி எடுத்து பட்டு பட்டுன்னு சுட்டாரு அப்படிங்கிறது போல செய்திகள், வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேல் மிக பெரும் பதட்டத்துல இருக்காங்க. இப்ப மிடில் ஈஸ்ட்ல புது யுத்தமா? யுத்த களம் அப்படிங்கிறது ஈரான், ஈராக், சிரியா, இஸ்ரேல் இது போல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி ஃபுல்லுமே பரவுமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஈரானும் ரெடியா இருக்காங்க. ஸோ ஈரான புரொடெக்ட் பண்றதுக்கு ரஷ்யா, சைனா இது போல நாடுகள் ஓடோடி வருவாங்களா? நார்த் கொரியாலாம் வருவாங்களா? என்ன நடக்க போகுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கலாம். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.